படத்தோட வெற்றியோட தோல்வியோ வந்து நமக்கு கையில இல்லைன்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனா நாம அப்படி சொல்ல முடியாது, டைரக்டர் சொல்லக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும். சேலஞ்சிங்கா இருந்த விஷயம், எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நிஜமா இல்லையே. டயலாக்ஸ் தான் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. படத்துல மீராவா என்ன சார் இன்டர்வியூல ஒண்ணு அவங்க பேர் சொல்லணும், இல்ல படத்துல உள்ள கேரக்டர் பேர் சொல்லணும். யார் அந்த மீரா? அந்த வீடியோஸ் தான் பாக்குறப்ப இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சொந்த கதை சோ கதை சொல்லும் போது அதுல இருந்து 2-3 கட்டிங் போட்டு பெரிய வைரல் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு சலிப்பு கட்டது, போதும் தான். ஹலோ சார், ஆகாஷ், விஜயமேலன் சார். உங்களோட மழை பிடிக்காத மனிதன் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் அந்த ரிலீஸ்னு ஒரு நாள் வர்றப்போ அந்த மைண்ட் ஸ்டேட் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? 3 பேருக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும் சார். நீங்க இல்லை, எங்களுக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் மிகப்பெரிய பொறுப்பு வந்து பட ஃபில்ம் மேக்கிங்ல டைரக்டருக்கு தான் இருக்கும். ஆக்சுவலா நான் அவரோட பேபி தானே. ஒவ்வொரு கேரக்டரும் இந்த கையை தூக்கணும், இறக்கணும், இந்த டைலாகை பேசணும், சண்டை போடணும், கோவம் வரணும், எல்லாத்தையுமே அவர் தான் வந்து கருவில சமந்து அதை வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு 1 or 2 years டெவலப் பண்ணி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அதை கேட்டு அதுக்கு ஒரு பணம் போட்டுன்னு சொல்லிட்டு மெயினாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டென்ஷனில் இருக்கக்கூடிய 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேரக்டர், 2வது ப்ரொடியூசர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 6 months ஒரு படம் நடிகர்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம். டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு பேபி வந்து அந்த படம் தான் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும். அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மக்கள் வந்து நம்பி வராங்களே, எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக இருக்கும். தவிர்த்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டென்ஷன்லாம் அவங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து விஜயமில்டன் சாருக்கு ஆஃப்டர் லாங் டைம், கழுகுக்கு அப்புறம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. கோலீஸ்வரர் 2க்கு அப்புறம், கோலீஸ்வரர் கழுகு அதுக்கு முன்னாடி. ஸோ கழுகுக்கு அப்புறம் ஒரு 4 years ஒரு எக்ஸலன்ட் கேமராமேன் ஒவ்வொரு ஆங்கிலையும் பார்த்து விழுந்திருக்கிறேன். வழக்கமாக நான் டைரக்ட் பண்ண போதா ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், நான் ஸ்கோப் போடாமல் ஒர்க் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியுமில்ல. ஸோ உங்கள் வழக்கமாக நீங்கள் இப்போ படம் பார்க்குற மாதிரி ஷூட் பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் எங்களுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் எப்படி டிசைட் பண்ணுறாரு அவரோட நான் வந்து பிச்சைக்காரனில் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்குக்காக ஒரு 4 days 10 days வந்து ஒர்க் பண்ணார். ஓப்பன் நாவ் வச்சு ஒர்க் பண்ணார். ஆனால் கடைசியாக அதை ஃபிலிமில் மேலே கீழே கட் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டைனமிக்காக அவ்வளோ டெப்த்தாக இருந்துச்சு. ஸோ பிறவியாகவே அவரோட கண்கள், அவரோட வைக்கிற ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 விஷயம் இருக்குது சினிமாவில் வந்து, லைட்டிங் அண்ட் ஃப்ரேமிங்னு ஒன்று இருக்குது. ஃப்ரேமிங்கில் வந்து 2மே சூப்பர் தான். அவர் ஃப்ரேமிங்கில் வந்து இன்னுமே சூப்பர் கிரேட் அவர் ஒர்க் பண்ணுறது. என்ன சார் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ ரிலீஸ் டேட் அப்போ ஒன்று இப்போ சந்தோஷமா இருக்கும். படம் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த படங்கள் வருதுன்னு சந்தோஷமா இருக்கும். டைரக்டர்ஸ்க்கு வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க, எந்த சீன்ல கிளாப் பண்ண போறாங்க, எந்த சீன்ல ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு டென்ஷன் இருக்கும். எனக்கு ஐ திங்க் மெயின்லி ஒரு ஹாப்பினஸ் என்ன படம் ரிலீஸ் ஆகும்போது, பட் ஒரு நர்வஸ்னஸ் கூட இருக்கும். பட் இட்ஸ் நாட் இன் யோர் ஹேண்ட்ஸ்னு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் பி வெயிட்டிங் டு ரீட் த வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்ஸ். இல்ல அதான் படத்தோட வெற்றியோட தோல்வியோ வந்து நமக்கு கையில இல்லைன்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனா நாம அப்படி சொல்ல முடியாது, டைரக்டர் சொல்லக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும். படத்துல சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவங்க அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்களோ அதை தாண்டி 1 inch மேல போகணும், இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுங்கிறது தான் டைரக்டருக்கு கிடைக்கிற சந்தோஷமே. அது சவுண்ட் டிசைனரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், நேற்று அவங்க என்னவா இருந்தாங்களோ ரிலீஸ் டேட்ல அவங்க அடுத்தவங்களா மாறணும், ஒரு ஸ்டெப் மேல போகணும். அந்த மாற்றத்தை எல்லா லைஃப்லையும் ஏற்படுத்துற படம் தான் வெற்றி படம். ஸோ அது வெற்றி படமா இருக்கணுன்ற ஒரு இது டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு 1 year 6 months ஒரு விஷயத்த தூக்கி 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 சுமந்து மண்டலம் வெடிச்சு கடைசி இறக்கி வைக்கும்போது ஒரு ரிலீஃப் வரும்ல, அதுவும் இருக்கும். ஸோ இது புரிஞ்சிக்கவே முடியாது, நம்ம சந்தோஷத்துல இருக்குமா, டென்ஷன்ல இருக்குமா, இல்லை கவலையில் இருக்குமா, குழப்பமா இருக்கும். நீங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு பல வருஷமா தெரிஞ்ச நபர்கள். ஸோ இந்த கதை தான் நீங்க ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்றதுக்குன்னு அமைஞ்ச விஷயம், அது எப்படி நடக்கும்? சார் தான். சார் வந்து பிச்சைக்காரன் 1 வந்த டைம்லேயே ஒரு தடவை என்னை வந்து சந்திச்சு ஒரு ஐடியா சொன்னாங்க. அந்த டைம்ல எனக்கு இருந்த கமிட்மெண்ட்னால இதை பண்ண முடியல. இதேவா இல்லை வேற ஒரு லைன் இதை சொன்னாங்க, ஆக்சுவலாக பண்ண முடியல. இப்போ 2 நாள் கழிச்சு நான் வந்து தனஞ்சயன் சாருக்கு வந்து படம் பண்ணுறதா சைன் பண்ணியிருந்தேன். இப்போ தனஞ்சயன் சாரே கால் அடிச்சு ஒரு தடவை ஒரு கதை ஒன்று கேட்டேன், எனக்கு பயங்கர பக்காவாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இவரோட கதைன்னும் போது ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ஏன்னா ஃப்ரெண்டு இல்லையா.
கேட்டேன். கதை கேட்கும்போதே ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப பெருசா இருக்கே சார், எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்கேல் தேவையா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கூட. ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ இவ்வளோ கேரி பண்ணி எந்தெந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ண போறீங்கன்னு கேட்டால் அதுவுமே ரொம்ப. இந்த படம் வந்து டெய்வ் டாமன், கோவா, நிறைய இடங்கள்ல, இவ்வளோ இடங்கள்ல வெளியூர்ல போய் நீங்கள் ஷூட் பண்ணீங்கனாலே எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா இங்கே 100 பேரை கூப்பிட்டு போய் தங்க வைக்கணும் இல்லையா? அவ்வளோ தூரம் பண்ணுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் பண்ணணும், அந்த கதை ரிக்வயர் பண்ண இவ்வளோ கேட்குது சொல்லி தைரியமாக பண்ணாங்க. கேட்ட உடனே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சொன்ன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் நல்லா ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட படங்கள்ல நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்க மாதிரி தோணும். ஏன்னா அழகா இருக்கிற பயமா இருக்கிறது வந்து அதுல அந்த ஒரு ஒரு அனிமேஷன் கேரக்டர் வச்சு ஒரு பண்ற விஷயம். அப்புறம் வந்து கடுகுல வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று வர்ற ஒரு விஷயம். இதுல அந்த மாதிரி என்ன விஷயம் இருக்கு? நாம நம்புற விஷயம் வந்துதான் நமக்கு பவர் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காந்தி 6 பேக் வச்சிருந்தாரா, இல்லை கையில கன் வச்சிருந்தாரா, ஒரு சின்ன தடி தான் வச்சிருந்தாரு. ஆனா அவரால் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிக்க முடிஞ்சதுன்னா அவர் பிலீவ் பண்ண விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பவர் கொடுச்சு. அதுதான் வெளியே அந்த சக்தியா வெளில வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம படத்துல இருக்க கேரக்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்த பிலீவ் பண்றாங்க, இது சரி, இங்க நடந்திருக்கிறது வந்து ஒரு அநியாயம், அதை நம்ம தட்டி கேட்கணும்னு அவன் சரின்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்கல்ல, அதுதான் அவனுக்கு வந்து பவரை கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் நான் வந்து கடுகுல நடக்கிற கிளைமாக்ஸ் ஆகட்டும், இல்லை கோலிஸோட பசங்க அடிச்சது ஆகட்டும், எல்லாமே நினைக்கிறேன். அந்த உண்மையை வந்து உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும். பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்காம முன்னாடி ஏறி போற ஒரு திமிர் இருக்குல்ல, நம்ம நல்லவனா இருக்க திமிர், அது வந்து என்னோட எல்லா படத்துலையும் இருக்கும். ஃபேண்டசி எலமெண்ட் வந்து ஐ திங்க் எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரிலேருந்து வந்துச்சு நினைக்கிறேன். அதுலதான் டங்குன்னு அடிச்சா வீங்கிரும், திடீர்னு ஹெவன்லாம் வரும், ஸ்டார். அந்த சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டைரக்ஷன். டாம் அண்ட் ஜெர்ரி அந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே டைரக்டர் யாருன்னு நான் பார்ப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அது. அதுல இருக்கு டாம் அண்ட் ஜெர்ரி ஒன்று கூட சார். ஆமா சார், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் வேற வேற ஆளுங்க. ப்ரொடக்ஷன் டிஸ்னி அந்த பிராண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். ஸோ அதுல இருந்து அந்த ஃபேண்டசி விஷயங்கள், இந்த சில சமயம் ஹீரோயின் ஹீரோ அந்த கேரக்டர் ரியாக்ஷன்லாம் சில ஃபன்னியா கேட்டு வாங்குவோம், டைலாகும் வந்து கொஞ்சம் மாத்தி போடுவோம். அதெல்லாமே அந்த டாம் அண்ட் ஜெர்ரில இருந்து வந்தது தான். மேகா, உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்த விஷயம், எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நிஜமா இல்லையே எனக்கு கஷ்டம் இல்ல. பட் சாரோட டைலாக்ஸ் தான் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. அண்ட் சடனா சார் குடுத்துடுவாரு முன்னாடி, பட் அங்க ஸ்பாட்ல நிறைய மாத்துவாரு சார். சாரோட டைலாக் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ அது கொஞ்சம் குறிப்பா நம்ம லவ் டைலாக் நம்ம லவ் டைலாக் பண்றோமா இல்லையா, அது புரியும். வந்து விஜயனி மேல இருக்கா இல்லையாங்கிறது பெரிய இல்ல. அதாவது இப்போ பேசிக்கா இந்த எழுத்து கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பேசுற மெத்தட்ல ஒரு சின்னதா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாத்தி போட்டு கொஞ்சம் வரும். அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சும்மாவே தமிழ் பிரச்சனை. இதுல வேற மூணாவது வந்து ஃபர்ஸ்ட் நாலாவது ஏன் இருங்கப்பா சார் வாய்ஸ் நோட் எல்லாம் அனுப்புவாரு. ஸோ அதை கேட்டு நான் ஒரு 5 minutes எடுத்துட்டு அந்த வாய்ஸ் நோட் கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். பட் ஆனா படத்துல அப்படி தெரியவே இல்லை மீரா. நீங்க ஆக்சுவலா சரி கேரக்டர் படத்துல மீராவா என்ன சார், இன்டர்வியூல ஒண்ணு அவங்க பேர் சொல்லணும், இந்த படத்துல உள்ள கேரக்டர் பேர் சொல்லணும். யார் அந்த மீரா? இல்ல சீரியஸா எனக்கு மீரா மீரான்னு அவர் நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன்ல, நிறைய தடவை மீரா மீரான்னு சொல்றாரு. ஏன் முதல்ல மீரான்னு பேர் வச்சிருப்போம் நினைக்கிறேன் இந்த கேரக்டருக்கு. எனக்கு அது எப்பவுமே எழுத்து வந்து பழகிரும். எந்த ஷூட்டிங்லயுமே நான் வந்து சாரை கூப்பிடுங்கன்னு ஆர்டிஸ்ட பேரை வச்சு கொடுக்க மாட்டேன். அந்த கேரக்டர் நேம் அதான் சார் ஷார்ட் ஐடி அவர் வர சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு வைப் கிரியேட் பண்ணுவோம். அசிஸ்டன்ஸும் சரி, எனக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, அவங்க அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. மீரா வந்து ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் உங்க இது எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், காதலில் விழுந்தேன் மீரா. என்ன பேசிட்டு இருந்தோம், டைலாக்ஸ் என்னன்னா இப்ப இவங்க சொல்றாங்களே தவிர இது வந்து இன்டர்வியூல பேசும்போதுதான் நான் புதுசா கேள்விப்படுறேன். ஏன்னா இப்படி சிரமப்பட்டாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னு நான் ஸ்பாட்ல பார்க்கல, அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணவே இல்லை. அவ்வளோ அழகா ஒரு டெலிவரி, ஒரு சினிமாட்டிக்கா இல்லாம என்ன சொல்றதுன்னா ஒரு 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 நல்ல பாட்டு எழுதிட்டு அதை பாடும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நம்ம எழுதின பாட்டு தான் பாடும்போது அந்த குரல்ல கேட்கும்போது வேற ஒரு மேஜிக் நடக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டெலிவரியில வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மீரா. உங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கிறது அந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு ட்விஸ்டடா இருந்ததா இல்ல ஒரு ஈஸியா இருந்தது?
நான் தெளிவாகவே குழம்பிய ஒரு கேரக்டர் தான். ஒரு குழப்பத்துல என்னடா அப்படின்னு நடக்கக்கூடிய உலகையே வெறுத்து நம்ம பாட்டு தனியா போயிடலாம் அப்படின்னு, எந்த சொந்த பந்தங்களும் வேண்டாம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு கேரக்டர்னு தெளிவா வடிவமைச்சுக்காரு. ஸோ அதுதான் அந்த படத்துல அந்த கேரக்டர். அப்புறம் வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் வேணாம்னு நினைக்கக்கூடிய எனக்கு என்ன லைஃப்ல என்ன நடக்குது, என்னென்ன பொறுப்புகள் வருது, நான் எப்படி லவ்ல விழுறேன், நம்மள விரும்புறாங்களா, நம்ம விரும்புறோமா என்னன்றதெல்லாம் நீ கதையில பார்த்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இப்ப நீங்க பேசுற மாதிரிதான் இப்போ ஒரு ஒரு இமேஜ் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு பிலாசபிக்கலா நான் இப்ப ஏதாவது பேசுனேன் நான் பிலாசபி இல்ல இதுல வீடியோ கிளிப்ஸ் அந்த மாதிரி இனிமே நீங்க பார்க்க முடியாது. ஜாலியா பேச போறோம். ஓகே, இனிமே நோ அட்வைஸ். அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுச்சு? அந்த இது நம்ம பேசின வீடியோவா? பேசுனதுதான் வருது. இன்டர்வியூல கொடுத்தது. இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சொந்த கதை சோ கதை சொல்லும் போது அதுல இருந்து 2 3 கட்டிங் போட்டு பெரிய வைரல் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு சலிப்பு தட்டுது. போதும்பா, இனிமே நம்ம வைபா ஜாலியா டீம் கூட ஃபன் பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இனிமே ஜாலியா தான் இருக்கு. ஆமா, ஓகே. எந்த ஒரு கேரக்டருமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒன்று அப்ரோச் பண்றதுன்னு இருக்கும். ஸோ ஒரு ஆக்டரா ஒவ்வொரு கேரக்டரை அப்ரோச் பண்ற விதம் ஓவர் த இயர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதத்துல மாறி இருக்கு? நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் சினிமாவே இல்லை. ஆக்சுவலா டைரக்டர் ஒன்று சொல்லுவாரு, அவர் ஒரு கதை எழுதுவார். கதை எழுதும் போதே அவர் படம் மைண்ட்ல ஓடிடும். அவருக்கு ஓடின படத்தை தான் நாங்கள் நடிச்சு காட்டுறோம். இன்ஃபேக்ட் அவர் மைண்ட்ல ஓடுற கதை இதோட பிரம்மாண்டமா இருக்கும். டியூ டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ், டியூ டு ஆர்டிஸ்ட் லிமிடேஷன்ஸ், டியூ டு டேட்ஸ், அது எல்லாமே அவரோட பெரிய பறந்து விருந்த கற்பனைன்றது சின்னதாகி தான் டெலிவரி ஆகும் மோஸ்ட்லி. ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ இது பண்ணுறோன்றதுனால இங்கே தனியாக ஆக்டராக நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்ற மாதிரி எதுவுமே முழுக்க முழுக்க டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச சினிமா. அதை தாண்டி எதுவும் பண்ணிடவும் கூடாது. ஏன்னா அது கேரக்டர் கெட்டு போயிடும். இல்லை சார், இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த சீனில் வந்து இன்டென்ஸாக பார்க்குறீங்க, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம செய்யணும். இல்லை சார், இந்த இடத்துல நான் பப்ளியாக அவனை ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அந்த அவரோட கேரக்டரோட மூடு என்னன்றது ஃபர்ஸ்ட் டே தெரியும். அந்த மீட்டர் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிடுவேன். அதை தாண்டி போனால் அவரும் கட் பண்ணி விட்டுவாருன்றதுனால எல்லாமே நான் டேரக்டரோட ஆக்டர் அப்படின்ற ஒரு மூடில் தான் இருக்கேன். அவர்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சிடும். அந்த ஸ்கிரிப்ட் படத்துக்குள்ள போகும்போது மூடு செட் ஆயிரும். அந்த சீன் என்னன்னு கேட்பேன். சப்போஸ் நிறைய 2 3 படங்கள் போகிறதா இருந்தால் அதில் ஒன் ஆஃப் தி ஃபில்ம் இதுவாக இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தால் இதுக்கு முதல் சீன் என்ன சார், என்ன மூடு, எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு பண்ணுறது தான். மற்றபடி நான் முழுக்க முழுக்க எல்லா வெயிட்டையுமே புகழையும் எல்லாத்தையுமே டேரக்டருக்கே கொடுத்துருது எல்லா படத்துக்கும். அதுதான் உண்மையும் கூட. இதுக்கு நம்ம கண்டிஷன் பண்ணுறோம் போகிறோம் வரோம் அதெல்லாம் கிடையாது. ஓகே. அண்ட் அகைன் உங்களோட டைட்டில்ஸ், ஸோ இந்த டைட்டில்ஸ் எப்படி கதை எழுதும் போதே தோண்டிடுமா, அப்புறமா லேட்டர் பார்ட் யோசிக்கிறதா? இல்ல சார் சொன்னார்ல, பிறக்கும் போதே ஒரு விஷுவல் சென்ஸோட பிறந்துட்டே கேமரா பண்ணி. சில கதைகள் வந்து எழுதும் பொழுது தோணும், சில கதைகள் வந்து டைட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கும், நம்ம எழுதி வச்சிருக்கோம், அது வந்து இந்த கதைக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்லி எடுத்துப்போம். இது வந்து எழுதும்போது தோணுதுதான். இந்த படத்துல வந்து சாப்டர் தான் நான் கதை சொல்லியிருக்கோம். ஒரு டைட்டில் வரும், அதை ஒட்டி ஒரு 15 மினிட்ஸ் கதை நடக்கும், அப்புறம் இன்னொரு சாப்டர் வரும். அந்த மாதிரி ஒரு சாப்டருக்கு இருந்த டைட்டில் தான் இது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாமே மழையை ஒட்டியே வரும். மழை வரும் காலம், இடி மழை மின்னல், இந்த மாதிரி. ஸோ அதுல இதையே மெயின் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான். மேகா, நீங்க வந்து இது நான் போன இன்டர்வியூல கேட்டப்போ தனுஷ் கூட நடிச்சப்போ ஒரு பெரிய ஒரு டீச்சரா இருந்தார், எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பார் நடிப்புல. இந்த ஷூட்ல அந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருந்தது? டீச்சர் யாரு? இதுல டீச்சர் யாரு? இதுல டீச்சர் வந்து சார், நான் நிறைய கஷ்டமா இருந்த சீன் எனக்கு அந்த காஃபி ஷாப் சீன். ஒரு காஃபி ஷாப் சீன் இருக்கு, சாரும் நானும் பேசுற சீன். ஸோ அதுல வந்து சாருக்கு நான் ரொம்ப ரியாக்டும் பண்ணக்கூடாது, ஆனால் டைலாக்ல ரொம்ப டெப்த், லைக் லாட் ஆஃப் மீனிங். ஸோ அந்த சீன் பண்ணும்போது தான் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் சார். லைக் என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சட்டிலா பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ஸோ தட் அண்ட் டப்பிங் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் இது. பிகாஸ் சார் உட்காந்து கரெக்ட் பண்ணுவார். ஐ திங்க் ஒரு 4-5 டேஸ்க்கு மேல பண்ணிருக்கோம். உங்க குரல் நல்லா இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஐ மீன் எனக்கு பிடிச்சிருக்கு என் குரல். ஆனா என்ன தவிர்த்து வேற யாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? என் டப்பிங் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க சொல்லும் போது சரி ஏதாவது பாட சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அது மட்டும் கொடுக்கல. பாடுவீங்களா? ட்ரை பண்றேன். கண்டிப்பா
நான் பாடியிருக்கேன் சார் ஒரு பாட்டு, Which film? சிங்கிள் சங்கர் ஸ்மார்ட் போன் சொன்னேன் அந்த படத்துல. நிச்சய சிவா பாடுங்க. ஏஐ மேல ஐ பட்டதும் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. மேகா நீங்க சிங்கர் சொல்லவே இல்லை சார். சாரி, சான்ஸ் கொடுங்க சார். நல்லா இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க, பாடிட்டு பேசிட்டு இருக்கும்போது வாய்ஸ்ல பேசுவாங்க, பாடுன்னு வேற ஒரு வாய்ஸ்ல கீச்சின்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த வாய்ஸ்ல பேசுறாங்களோ அதே வாய்ஸ்ல பாருங்களே மேகா. அப்படி பாடுங்க, இந்த வார்த்தை பாடி காமிச்சிரு. கர்நாடிக் படிச்சிருக்கீங்களா? அப்படியா? எத்தனை வருஷம் மேகா படிச்சிருக்கீங்க? இவ்வளவு தெரிஞ்சுட்டா நீங்க சிம்பிளா பிஹேவ் பண்ணீங்க. நான் கர்நாடிக் ஐ திங்க் ஒரு 6-7 years படிச்சேன் கர்நாடிக் மியூசிக். பரவாயில்ல, ஆச்சரியமா இருக்கு. பாடுங்க. பாடுறேன், இப்ப நர்வஸ் ஆக்கிட்டீங்க எல்லாரும் என்ன பார்த்து. அப்படியே பாடு, நல்லா இருக்கு. மின்சாரம் சுறு சுறு சுருவென மனசுல பாயுதே, இதயத்தில் பட பட படவென்ன பட்டாசு வெடிக்குதே, நெஞ்சோரம் சிலு சிலு சிலுவென காத்தும் வீசுதே, காதினோரும் காதலை நீ சொல்வாய் காதலா. நல்லா பண்ணீங்க. அந்த ஒரு சிங்கிள் பாட்டு ஒண்ணு வந்து ஹிட் ஆச்சு இல்ல, அந்த மாதிரி யூனிக் வாய்ஸ் சார். ஒரு டைரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு சார். நான் வந்து பகிரங்கமா ஒரு கேள்வி, ஒரு டைரக்டர் வந்துட்டு ஹீரோ கூட 3 years அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சிங்கரை இல்ல சார், நான் ஹீரோ ஆயிட்டேன், நான் கேரக்டர் ஹீரோ ஆயிட்டதுனால நான் வந்து அந்த தமிழ் நியூஸ் பத்தி யோசிக்கிறது. ஆனா மேகா நீங்க சொல்லிருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். டைரக்டர் தெரிஞ்சுக்கணும் சார், பார்த்த உடனே சரி தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு படம் பண்றோம், அது நான் பாடுறேன். மேபி இந்த படத்துல பார்ட் 2ல கூட அதுக்கு வாய்ப்பு இருக்க படம் தான் இது. அப்படியா? அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்க படம் தான் இது. அப்கோர்ஸ் இந்த படத்தை வெற்றி தான் டிசைட் பண்ணும். சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கேஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க. சத்யராஜ் சார் இருக்கட்டும், சரத்குமார் சார் இருக்கட்டும். ஸோ அந்த டெசிஷன்ஸ்லாம் எப்படி நடந்தது? ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லைதான். டு பி ஃப்ராங்க், விஜயானி சார் இருந்தாரு, மேகா இருந்தாங்க, அப்புறம் மற்றது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள். ஸோ எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் நீங்கள் நல்ல ஆர்டிஸ்டாக போடுங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ பெங்களூரில் ஹீரோவாக இருக்கிற டாலி தனஞ்சயா, பிரித்தி அம்பார், அவங்க 2 பேருமே அவங்க பெரிய ஹீரோ. ஸோ அவங்க 2 பேரையும் வச்சு நான் ஒரு கன்னடா ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அவங்க அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதில் கமிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு 2 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயானி சாருக்கு பாஸ் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். அப்போ விஜயானி சாரை விட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஆள் வேணும்னு ஆட்டோமேட்டிக்காக சரத் சார் தான் என் மைண்டில் வந்தார். அவர்கிட்டயும் எனக்கு ஒரு நட்பு இருக்கு ரொம்ப வருஷமா. அதனால அந்த உரிமையோட போய் கேட்டேன், சார் எனக்கா நீங்க இது பண்ணி கொடுக்கணும்னு. உடனே ஓகே சொல்லி அவரும் பண்ணிட்டாரு. அழகான ஒரு ஜாக்கெட் லுக்லாம் வந்து அமைஞ்சிருச்சு. இவங்க 2 பேருக்கும் மேல இன்னொருத்தர் தேவைப்பட்டாங்க. அப்போ அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சத்யராஜ் சார் வந்து கடைசியா வந்தாரு. ரீசெண்டா நகுல் இன்டர்வியூ நான் பண்ணிருந்தப்போ அவர் சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட் காதலில் விழுந்தேன் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் பட ஹீரோன்றப்போ சில கொஞ்சம் டீல் பண்ணுவாங்க, அங்க உட்காரு இங்க உட்காருன்னு கத்துவாங்க. அப்போ வந்து விஜய் மில்டன் சார் தான் வந்து இன்னைக்கு ஒரு நக்குல், நாளைக்கு வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு போவாரு, ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி மரியாதை நடந்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னதா அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அகைன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல அவர் டப்பும் பண்ணிருக்காரு. ஆமா, நக்குல் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சாருக்கும் வந்து ஆமா இவர்தான் பேஸ் கொடுத்ததே. காதலில் விழுந்தேன் வந்து சம்மந்தப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு யூஸ் ஆகும்னால அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து காதலில் விழுந்தேன் தான். விஜயானி சார் ஆகட்டும், நக்குல் ஆகட்டும், நான் பிரசாத் எல்லாமே வந்து அடுத்தடுத்த லீக் போறதுக்கு காரணமா இருந்த ஒரு படம். அந்த படத்துல வந்து நக்குலோட உழைப்பு வந்து அபாரமான உழைப்பு தான். ரொம்ப அந்த டைரக்டர் வந்து ரொம்ப டிமாண்டிங் டைரக்டர். ஸோ நல்லா பண்ணியிருந்தான். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து நக்குல் பண்ண வேண்டியது தான். அந்த இன்னொரு ஹீரோ கேரக்டர் தான் நக்குல் தான் பிச் பண்ணேன். எழுதும்போது நக்குல மைண்ட்ல வச்சுதான் நான் எழுதினேன். சில விஷயங்கள் நடக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் டப்பிங் டைம்ல அவனை கூப்பிட்டு இங்க பாரு, ஒன்னு மைண்ட்ல வச்சுதான் நான் எழுதியிருக்கேன், அதனால நீ தான் பேசி கொடுக்கணும். ஸோ ஃபுல்லா அவனே பேசினான், நல்லா சூப்பரா பேசியிருக்கான். எனக்கு அந்த இதுல இன்னொன்னு கேட்கறது என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல சார், எல்லாரோடையும் ரொம்ப அந்த க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சரத் சார் உட்பட எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்றது. ஸோ அது மெயின்டைன் பண்றது எப்படி நடக்குது? நம்ம கான்சியஸா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிடுங்க சார் பேசாம, எப்படி ஒரு இதுவா ஒரு லவ்வபுளா பழகுறாரு? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா அவங்கவுங்கள இருக்க விட்டுருங்க.
நாங்களும் பர்பஸ்ஃபுல்லாக எவ்ரி வீக் எவ்ரி மந்த் 1 இயருக்கு ஒரு 5 தடவை பேசிடணும், வெளியே பேசணும், அப்போ பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. வி ஹேட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த டைமில் எப்படி கடைசியாக காதலி முடிந்த டைமில் எப்படி பேசணும், ஒரு நான் டைமில் வந்து அவராக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார் என்கிட்ட. சில விஷயங்கள் பேசுவார். திடீர்னு எனக்கு ஒரு தோணும் 2 இயர்ஸ் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு பேசுவோம், ஆனால் அதே டோனில் பேசுவோம், அப்படியே இருப்போம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். தினைக்கும் பேசிட்டு பண்ணிட்டு அப்படின்றது இல்லை. எப்போ பேசினாலும் இவர் இதை செய்ய மாட்டார், இவர் இப்படி மனிதர் அப்படின்னு முழுக்க நம்ம அவர் ஏற்றுக்கணும் இல்லையா மனசார. ஸோ மனசார மில்டன் சாரோட பர்சனாலிட்டி ஆஸ் சச் நான் ஏற்றுக்கிட்டேன். என்னையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் எவ்வளோ பெரிய தாட் ப்ராசஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், இன்ஃபேக்ட் எனக்கும் அவருக்கு எக்கச்சக்க வெவ்வேறு பார்வைகள் உண்டு நிறைய விஷயங்கள். ஆனால் ஹார்மனி இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஹார்மனி இருக்கும், ஆனால் ஐடியாஸ் வேறு. ஸ்டில் வீல் கண்டினியூ அப்படின்ற மாதிரி தான். அது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குதுன்னா, அவராகவும் நான் என்ன மாற்றிக்காமலும், நானாகவும் அவருக்காக வராமலும் ஒருத்தர் தொடரும். அப்படி யார் கூட இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக கடைபிடிக்கும், நாங்கள் கண்டிப்பாக ஆகும். ஓகே. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் 3 எப்போ பண்ண போறீங்க? வருதுப்பா, கதை எழுதிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் பெரிய படமா இருக்கும் பிச்சைக்காரன் 3. 2 இயர்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் அந்த சக்ஸஸ் கொடுத்த எனர்ஜி என்னவா? ஒன்று நம்ம எழுதும் போதே சக்ஸஸ்ன்னு நினச்சிட்டேன். அதனால சக்ஸஸ்ன்னு அதுக்கு அப்போஸ்ட் ரிலீஸ் பற்றி யோசிக்கல. ஒருவேளை அதை ஓடாம போயிருந்தா கூட சக்ஸஸ் நான் நினச்சிட்டு போயிருப்பேன். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே. ஸோ மழை பிடிக்காத மனிதன் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு. ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் கொடுக்க போகுது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஒரு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நிறைய மனிதர்கள் வந்து கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். ஸோ அந்த கடன் கொடுக்கறது வாங்குறது அப்படின்றதுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் மனுஷத்தன்மையே இல்லாமல் இருக்கு நிறைய இடங்கள்ல. அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு டைரக்டர். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல அந்த ஏரியாவை யாரும் கவர் பண்ணதில்லை. நானுமே சொல்லியிருப்பேன், பிச்சைக்காரன் 2ல வந்து பணத்தோட ஆன்டி பிக்னி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். நேரடியாக சில விஷயங்கள் சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து தப்பானவனை கொள்றதை விட தப்பு அழிக்கணுன்றது தான் இம்பார்ட்டன்ட்டு. தப்பானவனை அழிச்சு பிரயோஜனம் இல்லை, தப்பு அழிய போறதில்லை. அவன் பண்ற தப்பை தான் ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த அணுகியிருக்காரு. அப்படின்றதுனால ஒரு பெரிய ஸ்கேல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா 2.5 hours நீங்க திரையில பார்க்கும்போது உங்களுக்கு என்கேஜிங்காக தான் படம் இருக்கும். நீங்க தேட்டரில் போய் பார்க்கலாம். அது குவாலிட்டி. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஐ திங்க் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் விஷுவலி ஐ திங்க் இட் வில் பி அன் அமேசிங் ஃபிலிம். லொக்கேஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். தனியா விலகி நின்று படம் பார்க்க எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட என் லைஃப்ல நடந்ததே இல்லை. ஆனா ஒவ்வொருத்தையும் ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்கணும்டா அப்படின்னு நினைப்பேன். அடுத்த 2 நிமிஷத்துல இங்க டான்ஸ் இங்க இருக்கு இப்படிதான் எல்லாம் போகும். ஆனா ஒரு டயலாகும் லொகேஷன்ஸும் கொஞ்சம் ஐ திங்க் நம்ம என்ன ட்ரை பண்ணுமோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.